கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே இஸ்லாமியர்கள் மீது கொடூர தாக்குதல். சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் வழக்கறிஞர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே மாசிநாயக்கன்பள்ளி கிராமத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அப்துல் ரஹீம் தனது குடும்பத்துடன் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் உள்ள கிராமரத்தம் அரசு நிலத்தில் வீடு கட்டி குடிபெயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் வசித்து வரும் இந்த நிலத்திற்கு பட்டா கோரி பல முறை விண்ணப்பித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த வீட்டை காலி செய்ய வேண்டும் என இது அரசுக்கு சொந்தமான நிலம் என்றும் கூறி அப்பகுதியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புஷ்பாவின் கணவர் சர்வேஸ் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சம்பத் உள்ளிட்ட பலர் இவர்களை அடிக்கடி மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென ஜேசிபி வாகனத்தை கொண்டு வந்து இவர்கள் வசிக்கும் வீட்டை இடித்துள்ளனர். அப்போது அந்த வீட்டில் வசித்து வரும் அப்துல் ரஹீம் மற்றும் அவரது மனைவி மகன்கள் தடுக்க முற்பட்டுள்ளனர். அப்போது இவர்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றி கடுமையாக தாக்கியதுடன் அவர்களை மிரட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக அப்துல் ரஹீம் மகன் பாபா பஷீர் கெலமங்கலம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் வீட்டை இடிக்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வந்ததால் குடியிருந்து வரும் குடும்பத்தினர் அவர்களை தடுக்க முற்பட்ட நிலையில் சர்வே சம்பத் உள்ளிட்டவர்கள் அப்துல் ரஹீம் குடும்பத்தை கடுமையாக இரும்பு ராடுகள் கட்டைகள் உள்ளிட்ட பொருட்களால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் அப்துல் ரஹீம் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் 2 பெண்கள் உட்பட 5 பேர் காயங்களுடன் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர். இந்த நிலையில் தாக்குதல் நடந்த தினத்தன்று தாக்குதல் தொடர்பான சிசிடிவி வீடியோக்கள் வெளியாகும். இதுவரை காவல்துறையினர் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் சொத்தை அபகரிக்கும் இஸ்லாமியர்கள் குடும்பம் மீது கொடூர தாக்குதல். திமுக நிர்வாகிகள் மீதும் கடும் குற்றச்சாட்டு புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பு எஸ்பி இடம் வழக்கறிஞர்கள் அணியினர் புகார் கொடுத்தனர். மேலும் பட்டியலின மக்களை தாக்கி அவர்கள் குடியிருந்து வரும் வீட்டை இடித்து துன்புறுத்தி வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். பேட்டி வழக்கறிஞர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை ஆய்வாளர் கண்ட்ரோலில் தான் அந்த பகுதியில் ஒரு லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணக்கூடிய எஸ்ஹெச்ஓ அவர் தான். ஆனால் அந்த 11:30 மணிக்கு ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. இன்று வரை அந்த காவல்துறை அலுவலரை காவல்துறை ஆய்வாளரை எங்களுடைய இவர் சட்டக்குழுவுடைய தலைவர் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் இது ஐஓவை பாருங்கள், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை பாருங்கள், இது என் நாலேஜில் இல்லைன்னு சொல்கிறாரு. இதை பார்க்கும் பொழுது இந்த காவல்துறையுடைய நாலேஜிலே தான் இந்த பிரச்சனை நடைபெற்றதா இல்லை காவல்துறையினுடைய தூண்டுதல் பேரில் நடைபெற்றதா என்ற சந்தேகம் எழுகிறது. எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடைபெறுகிறது. காவல்துறையுடைய கண்ட்ரோலில் தான் எல்லா பகுதியும் இருக்குது. ஆனால் காவல்துறை ஒரு பட்ட பகலிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. இதுக்குண்டான எவிடன்ஸ் ஆதாரம் வீடியோ ரெக்கார்டு, அதில் இருக்கிற சம்பவத்தை வீடியோ ஜேசிபி இடித்த வீடியோ ரெக்கார்டு, ஆடியோ, அது தடுத்தது அடித்தது எல்லாமே இந்த சட்டக்கல்லூரி மாணவர் வீடியோ எடுக்கும்போது அவங்க தாக்கியிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர்களிடமும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. வட்டாட்சியர் அவர்களுக்கு நேரடியாக அந்த வீடியோலாம் சமர்ப்பிச்சுருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் பின்பலத்தினால இது நடைபெறுதா இல்லை காவல்துறை தூண்டுதலின் பேரில் நடைபெறுதா, இவர் ஒரு முஸ்லீம்னு சொல்லக்கூடிய ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர், ஒரு மதத்தை சார்ந்தவர்ன்றதுனால தாக்குதல் நடைபெறுதா என்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தனி மனிதன் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுமோ, இது மாதிரி பல ஊர்களில் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் தனி மனித சுதந்திரம் பாதிக்குது. இது மாதிரி சட்டக்கல்லூரி மாணவருக்கே ஒரு வீட்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது அவங்க குடும்பத்தார் இப்படியெல்லாம் தாக்குதல் செய்யும்போது எங்களுக்கு அச்சமாக இருக்குது. இந்த பகுதி போதும் சார், தேங்க்யூ.